அனுமதியே கேட்கல. எங்கள் தொழிலாளிகளுடைய தலைவர் சந்திப்பதற்கு யார்கிட்ட போய் நாங்கள் அனுமதி கேட்கணும்? இது ஒரு சாதாரண நிகழ்வு. 120 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. இப்ப சாம்சன் இந்தியா தொழிற்சங்கம் கேட் கூட்டான ஒண்ணு மேனேஜ்மெண்ட் அப்படியே அலருது. ஒண்ணுமே பண்ணலையே, ரொம்ப அமைதியா இருந்தாங்களே சங்கம், எது நடக்கல பாத்தியா அப்படிலாம் உள்ள பேசிக்கிறாங்க. நாங்கள் அமைதியாக இருப்பது ஒரு நல்ல தீர்வுக்காக. சங்கம் வந்த பிறகு என்ன சாதித்தது என்று கேட்கிறவர்களுக்கு சங்கம் தான் இப்போது ஏற்படுத்தி இருக்கிற எல்லா சாதனைகளுக்கும் காரணம் என்பதை சாம்சன் நிர்வாகம் உணரும், தொழிலாளிகள் உணர்வார்கள். நீங்க 16 வருஷமா கொடுக்க முடியாத சம்பளத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குறது யாரு? இந்த மேனேஜ்மெண்டா? 16 வருஷம் முடியாத ஒன்ன ஒரே இன்கிரிமெண்ட்ல வாங்க முடியும் என்பதை இந்த செங்கொடியும் சங்கமும் தான் தீர்மானித்தது. அதை சாதித்தார்கள். அதுக்கு கைமாறா நீங்க ஒரு 23 சங்க நிர்வாகிகளை சஸ்பெண்ட் பண்ணீங்க. குற்றச்சாட்டு என்னன்னு தெரியல. இன்னைக்கு வரலாம் குற்றச்சாட்டு சொன்னது ஃபேக்டரிக்குள்ளே இல்ல, அவர் போயிட்டாரு. ஆனா விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்காக 7 மாசம் விசாரணை முடிந்து அதன் பிறகு அவர்கள் உள்ளே வருவார்களா வரமாட்டார்களா என்று இவங்களே ஒரு பீதியை கலைய விடுறாங்க. விசாரணை முடிந்து உள்ளே வருவதற்கு முன்பாகவே நம்முடைய சங்கத்தின் நிர்வாகிகள் மிக விரைவில் உள்ளே வருவார்கள். எங்களுக்கு தெரியும் உள்ளே கொண்டு வரணும். இந்த 23 பேர் உள்ள வராம மேலும் ஒரு 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்க செய்திருக்கிற எந்த முடிவுகளும் நல்ல முடிவு அல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் எலக்ட்ரானிக் துறையில பாஸ்கான் 15,000 கோடி ரூபாயில புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நம்ம போராட்டம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க? சாம்சன்ல போராட்டம் தொழிற்சாலையே காலி, இனிமேல் எதுவுமே வராது என்று ஆட்சியாளர்கள் உட்பட எல்லாரும் சொன்னார்கள். ஆனால் நேர்மாறாக சாம்சனும் இருக்கிறது, தொழிலாளிகளும் இருக்கிறார்கள், சங்கம் இருக்கிறது, புதுசா முதலீடு வருது. யாரை ஏமாத்துக்கோசம் நீங்க பேசுறீங்க? இப்ப நாம சங்கம் எல்லாம் ஸ்ட்ராங் ஆன பிறகு உங்க அடுத்த நடவடிக்கை என்ன? தீபாவளி போனஸ் வருமா? நாங்க போனஸ் வந்தாச்சு. சில பேர் கேக்குறாங்க, பத்தியா ஒரு ஸ்ட்ரைக் பண்ண காலத்துக்கு உங்களுக்கு போனஸ் வரல. நாங்க ஒண்ணே ஸ்ட்ரைக் பண்ணல. ஸ்ட்ரைக் என்று தெரிந்தேதான் தொழிலாளிகள் ஸ்ட்ரைக்கை செய்தார்கள். அது ஒண்ணு லாஸாக எனக்கு தெரியும். வராத நாளுக்கு போனஸ் கொடுக்க முடியாது என்று சட்டம் சொல்லுகிறோம். அதான் நீங்க பண்ணிக்கிறீங்க. நீ ஒரே பிடிக்கல. ஆனால் சாம்சங் தொழிற்சாலைக்குள்ளே சம்பளங்களை பெற்றது மட்டுமல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்ப கிடையாது. இனிமேல எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. எங்க ஆளுங்க வரணும், நீங்க பாட்டு கம்பெனி நடத்தணும். வருஷம் ஒரு சம்பளத்தை ஒப்பந்தம் போட்டாச்சு. போனஸும் வழக்கம் போல வரும். இந்த போனஸுக்கு ஒரு தொழில் தாவா நம்ம எழுப்பணும். எங்களுக்கு 2 மாத சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டோம். 3 மாச சம்பளம். முதல் பேச்சுவார்த்தைக்கு சதீஷ்ங்கிற ஒரு HR வந்தார். அவர் நல்ல மனுஷன் வந்தார். நாங்க கொடுக்கறோம் சார். எவ்வளவு கொடுப்பீங்கன்னா 240 மடங்குன்னாரு. DCL அடிஷனல் கமிஷன் தலை சுத்திச்சு. 240 மடங்கா? என்ன சார் கணக்குன்னா? கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, ஆனா 240 மடங்கு. கணக்கு தெரியாம ஒரு HR. சரி கணக்கு சொல்லுங்க, அப்புறம் சொல்றாரு 20% தான் 240 நாங்க பெருசா காமிச்சோம். அது ஆக்சுவலா 240 கிடையாது. சரி எவ்வளவுன்றது ரிட்டனா பதில் கொடுக்கணும். இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து போய் இன்னைக்கு 1.5 மாசம் ஆகுது. 3 பேச்சுவார்த்தை. சாம்சன்ல ஆளே இல்ல பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு. நாங்களா ஓடுறோம். உங்க பக்கம் நியாயம் இருந்தால், சட்டம் இருந்தால், உங்களிடத்திலே தர்க்கம் இருந்தால், நாங்கள் எழுப்பி இருக்கக்கூடிய கோரிக்கைக்கு நிர்வாகம் பதில் சொல்லி இருக்கணும். எங்க அரசாங்கத்தை முன்னாடி ஏன் வரல? ஒரு முறை சொல்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் எங்களுடைய வேலை இருக்கிறது. ஒரு முறை சொல்றாங்க எங்களுடைய பிளான் பிரகாரம் நாங்க வர முடியாது. நம்ம லேபர் டிபார்ட்மெண்ட் பாருங்க, சாம்சன்னா போதும், கை காலு தலை எல்லாம் ஆடுது. அது லேபர் டிபார்ட்மெண்டா சாம்சங் டிபார்ட்மெண்டான்னு தெரியல. அது பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறீங்க. பேச்சுவார்த்தைக்கு வரலனா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தால் இதே உயர்வை நம்மோடு ஒரு உடன்பாடாகவோ ஏற்பறிவராகவோ முடிந்திருக்கும். இப்ப இன்னைக்கு காசு போட்டாங்களா, வந்துருச்சா? இது ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம எழுப்புகிற டிஸ்பியூட் அப்படியே தான் இருக்கும். காசியம் வாங்கியாச்சு, கேஸ் இருக்கும். அந்த கேஸ் நீ வந்துதான் அவனை என்னைக்கு இருந்தாலும் அதை நாங்க திரும்ப பெற மாட்டோம்.
அதே மாதிரி கொரியனுக்கு எதிராக நாங்கள் தொடுத்திருக்கிற வழக்கும் அடுத்த ஒரு 10 நாள் பொறுத்து நீ கிரிமினல் கோர்ட்டுக்கு அனுப்ப நாங்க முடிவெடுத்திருக்கிறோம். லேபர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க சீக்கிரமா முடிச்சிடுறோம் சார், மேல அனுப்பிச்சிடுறேன், கோர்ட்ல போய் பார்த்துக்கிட்டோம். இங்கே வர முடியாத சாம்சங் நிர்வாகத்தின் நிர்வாகிகள் கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். அதே மாதிரி சில பேர் கேட்கிறாங்க சம்பளம் முடிச்சாங்களே. முதல் போராட்டத்தில் நாங்கள் பிடித்திருக்கப்பட்டிருக்கிற சம்பளத்தை சிஐடி பெற்றுத்தரோம். அதுக்கு நாங்கள் வழக்கு தொடுத்தாச்சு. அந்த பணம் வரும். 8 நாள் காசு எங்க பணம் அது விடமாட்டோம். உங்களுக்கு வரும். நீ கொடுக்காம வேண்டி போயிடும் பாப்போம் சவுத் கொரியாவுக்கு. அந்த காசு வரும். இப்ப நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா கம்பெனிக்கு உள்ள ஒரு கமிட்டி ஒண்ணு வச்சுக்கின்னு அது ஏசி ரூம்ல பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அது ஏசி ரூம் விட்டே வர மாட்டேங்குது. அது பேஸ்புக் இல்ல வாட்ஸ்அப்புக்குள்ளேயே சுத்தி இருக்குது. இந்த கேள்வியை கேளுங்கள், அந்த கேள்வியை கேளுங்கள். தைரியமா நீ ஒரு கேட் கூட்டம் போட்டு இது மாதிரி கேள்வி கேட்கறா பார்ப்போம். ஆளும் இல்ல, ஒரு ஆளும் பின்னாடி கிடையாது. உன் நயல் கூட உன் கூட வராது. உன் பின்னாடி யாரு இருக்கிறாங்க? எச்சா இருக்கிறாரு, மேனேஜ்மெண்ட் ஆளுகிறான். உன் பக்கம் தொழிலாளியா இருக்கிறான். இல்லாத தொழிலாளிக்கு ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கு ஒரு ஆளு, அதுக்கு ஒரு கூட்டம். நீ ஒரு வாட்ஸ்அப் போட்டுக்கிற. நாங்க என்ன பண்றது உலகம் ஃபுல்லா தெரியும். சஸ்பெண்ட் பண்ணா அது நிரந்தரமானதா? உள்ள வருவாங்க. சரியா 1 மாசம் டைம். தேதி நவம்பர், இப்ப வந்து அக்டோபர் 15. 1 மாசம் டைம் தரோம். எங்கள் பாலாஜி, எங்களுடைய 23 நிர்வாகிகள் உள்ள ஒழுங்கா கூட்டினா உங்களுக்கு நல்லது. நீ விசாரணை பண்றியா பண்ணிக்கோ. என்ன சாட்சி கழிச்சிட போறோம், வேலை செய்யட்டும், உள்ள விசாரணை நடக்கட்டும், முடிக்கும். இல்லையா முடிச்சிட்டு வா. இல்ல முடியாது கிடையாது நீங்க சொன்னீங்களா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்று இதே சுங்காசத்திரத்தில் இருந்து 23 உட்பட 27 தொடர்களுக்கு நியாயம் கேட்டு வேலை வழங்கு என்று ஆட்சியரை நோக்கி நடைபயணம் செய்வதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். சாம்சனின் 2வது புயல் இப்போது ஆரம்பமாகிறது. சங்கம் என்பது தனிநபர்கள் அல்ல. சங்கத்தை உருவாக்க முன்னணியில் நின்ற சங்க நிர்வாகிகள் தான் தளபதிகள், தூண்கள். அவங்களை வெளியே வச்சுட்டு நீங்க தொழிற்சாலை நடத்த நினைச்சீங்கன்னா தொழிலாளிகள் எங்கள் பக்கம், பணம் தான் உன் பக்கம். எனவே சாம்சங் நிர்வாகம் உடனடியாக இவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். நீங்க வேலை வழங்கணும் சொல்லிட்டு உங்க மட்டும் கேட்க மாட்டோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க வெறும் முதலாளிக்கு மட்டும் நீங்க போஸ் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சரும் இண்டஸ்ட்ரி மினிஸ்டரும் இங்க எல்லா இடத்திலும் தொழிலாளிகள் பழிவாங்கப்படுகிறார்கள். சாம்சனில் தொழிலாளிகள் அவர்கள் உருவாக்கிய தலைவர்கள் உடனடியாக உள்ள போனோம். உள்ள போறதுக்கு நாங்கள் ஒரு முறையிடுவோம். அரசு தலையிடணும். வரக்கூடிய காலம் தேர்தல் காலம். தேர்தலில் தொழிலாளிகள் ஓட்டு ஓணும்னா தொழிலாளிகளுடைய பிரச்சனை திமுக அரசாங்கம் தீர்வு காண வேண்டும். அந்த வாக்கு மிக முக்கியமான வாக்கு. அரசாங்கம் யார் பக்கம்? கார்பரேட் பக்கமா, தொழிலாளிகள் பக்கமா? நாங்க நேரடியாக சந்திக்க போறோம். லேபர் மினிஸ்டர் பார்க்க தான் போறோம். சும்மா இருக்க மாட்டோம். இதுவரையிலும் அமைதியாக இருந்தது நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதற்காகத்தான். இப்ப ஃபேக்டரிக்கு உள்ளவே திரும்ப டிரான்ஸ்பர் பண்றது லீவ் ஒரு ஆப்ஷனா அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துறாங்க. அது யாரு? இங்க இருந்து சாப்பிட்டா சில நேரத்துல எலும்பு வெளியே போவோம். இப்ப கறி சாப்பிடறோம்னா எலும்பு வெளியே போவோம். சில எலும்பு இங்கிருந்து போயிருக்குது. அந்த எலும்பு ஃபார்மை வச்சுக்கின்னு என்கிட்ட கையெழுத்து போடுங்க. அது பரிதாபத்துக்குரிய எலும்பு. நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம், தொழிலாளிகளை விட்டு, தொழிற்சங்கத்தை விட்டு யாராவது வெளியே போனது ஆக்சன். நம்ம இப்ப போனா இருப்பார் நம்ம சக நிர்வாகி. இப்ப அவர் எப்படி ஆயிட்டார்? மேனேஜ்மெண்டோட சதையா மாறிட்டார். இந்த மாவட்டம் முழுவதும் சங்கத்தால் நிற்கிறவர்கள் தான் மகத்தான தலைவர்கள். அவர்களை சங்கம் பாதுகாக்கும், மீண்டும் உள்ளே அனுப்பும். ஆனால் இது மாதிரி எடுபடியை வச்சு சாம்சங் நிர்வாகம் தொழிற்சாலை நடத்த நினைச்சீங்கன்னா உதவி செய்யாது. இந்த தொழிலாளிகள் பாதுகாப்பார்கள். நாங்க உள்ள போராட்டம் பண்ணவே மாட்டோம். இனிமேல் போராட்டம் எப்படி பண்றது எனக்கு தெரியும். உள்ள பண்ணணுமா, வெளியே பண்ணணுமா, கவர்மெண்டோட மோதனமா, நிர்வாகத்தோட மோதனமா, இங்க இருக்கிற எல்லா ஆலைகளையும் ஒருங்கிணைத்து சாம்சங் தொழிற்சங்கத்தை பாதுகாப்பதற்கு சிஐடியு இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் இந்த அணையா தீபத்தை பாதுகாக்கும். ஏனென்றால் சாம்சங் என்பது வெறும் தொழிற்சாலையின் சங்கம் அல்ல, ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் சங்கமாக உருவாக்கி அவர்கள் முன்னெடுத்திருக்கிற முயற்சியின் அடையாளம் அது. எந்த ஆலையை காட்டிலும் இந்த ஆலையில் சங்கத்தை அணைய விடாமல் பாதுகாக்கிற மகத்தான அந்த போராட்டத்தில் சிஐடி உறுதியாக நிற்கும். அந்த வெற்றியை பெறும். இனி எல்லாமே நமக்கு வெற்றி தான். சம்பளம் வந்தாச்சு, சங்கம் வந்தாச்சு, போனஸ் வந்தாச்சு, கிஃப்ட் 5:30 மணிக்கு மேல இப்பதான் பிறந்து வந்திருக்குது. அது வழக்கம் போல வரும். பொங்கலுக்கு வர வேண்டிய காசும் வரும். இதெல்லாம் வெளியே வரும்போது இந்த 23 பேரையும் பார்த்து ஒரு 4 பேரை பார்த்து மேனேஜ்மெண்ட் ஏன் பயப்படுற? எதுக்காக? மகப்பெரிய நிர்வாகமாச்சே.
ஏன் பயப்படுற? இதுல என்ன தெரியுது? சங்கத்தின் தளபதிகள் மகத்தானவர்கள், தலைவர்கள் வெளியே இருந்தாலும் சங்கம் உள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை சாம்சன் புரிந்துகொள். சங்கத்தை அழிச்சிட முடியாது. போன 10 நாட்களுக்கு முன்னால் தொழிலாளர்களுக்கான உணவு புறக்கணிப்பு போராட்டத்தில் நம்முடைய தோழர் பங்கெடுத்தார்கள். சாம்சன் நிர்வாகம் அந்த உணவு புறக்கணிப்பு போராட்டத்திலே தொழிலாளிகள் பங்கேற்க மாட்டார்கள் என்று அதிகாரிகள் செய்தி கொடுத்தாங்க கொரியன் நிர்வாகத்துக்கு. ஆனால் நேர்மாறாக பெரும்பான்மை தொழிலாளிகள் இதில் பங்கெடுத்த போது கொரியன் நிர்வாகம் அதிர்ந்து போனது. என்ன நடக்கிறது? சாம்சனுக்குள்ள இவ்வளவுக்கு பிறகும் தொழிலாளிகள் உறுதியாக வெளியே இருந்து முடிவெடுக்கிறார்கள், உள்ளே அமலாகிறது. அதாவது சிஐடிஓ கேண்டீன் பாய்காட்னா கேண்டீன் பாய்காட் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் பேசுறாங்களாம், இனிமேல் இவ்வளவு மோத வேணாம், 23 பேரை உள்ள எடுத்துக்கலாம். அதாவது முதல்ல சஸ்பெண்ட் பண்ணவங்கள என்ன கை தூக்குனாங்களாம். யார் யார? அவங்க ஒரு கூட்டம் போட்டுக்கிறாங்க நிர்வாகம். யாரெல்லாம் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். ஒரு ஆளும் எதிர்க்கல. யாரு யார் இவங்க சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சாங்களோ நம்ம நம்ம அம்மா ஐயா எல்லாம் உங்களை எதிர்க்க தயாரா இல்ல, அமைதியா போயிடலான்ட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கை தூக்கினாராம். அது யாருன்னா அதுதான் எலும்பு. ஏன்பா கை தூக்கணும் கேட்டாராம் மேனேஜ்மெண்ட். அவங்க உள்ள வந்தா நாங்க வெளியே போயிடுவோம். ஆமா, மங்காத்தா தான். மங்காத்தா சீட்டு தெரியல, உள்ள வெளியே தான். எங்கால் உள்ள வர்ற போது பணிக்குழுவினுடைய உயிர் அன்றோடு தீர்ந்தது. எவ்வளவு உள்ள இருக்க மாட்டேன். எங்களோட மோதனீங்கன்னா மோதிரவங்க தான் காணாம போயிடுவாங்க. நான் ஏதோ விளையாட்டுக்கான்னு சொல்லல. டிஒய் ஆட்டோ இருக்கிற தொழிற்சாலையில் அந்த ஒரு HR வந்தாரு. சிஐடியை ஒழிச்சிடுவேன். நான் சொல்றது சரியா 30 நாளைக்கு முன்னாடி நம்ம ஆளு சொன்னாங்க, எங்களை ஒழிச்சிடுவே நீ, இந்த ஆள்கிறவர்கள் நாங்க உள்ள வரமாட்டோம் வெளியே வந்துட்டோம். நம்ம ஆளு அடுத்த 48 மணி நேரத்தில் டிஒய் ஆட்டோனுடைய முதன்மை மனிதவள அதிகாரி தொழிற்சாலையில ராஜினாமா எழுதிட்டு வெளியே போயிட்டாருங்க. இப்போ கபோராவில நீயா நான் பாப்பேன்னு சொன்னாரு. ஒரு போஸ்ட் போட்டோம். உற்பத்தி கொடுக்கிற தொழிலாளி வேண்டுமா, அதிகாரம் பண்ணி தொழிற்சாலை அமைதியை கெடுக்கிற அதிகாரி வேண்டுமான்னு போட்டோம். ஒரு HR காலி, இன்னொரு HR காலி. எல்லாம் நேத்தி முன்னாள் எல்லாம் போறாங்க. சாம்சனுக்குள் சங்கத்தோடு அமைதி உறவை பேணி காக்க சாம்சன் நிர்வாகம் முன்வரும் என்று நம்புகிறோம். இந்த இடத்துல ஒரு நல்ல அமைதி வேணும். அமைதினா தொழிலாளி நிம்மதியா வேலைக்கு வரணும், அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. எங்களுக்கு தேவையான சம்பளத்தை கொடுத்துருங்க. சங்கம் என்பது எங்கள் வேலை, உற்பத்தி என்பது மூலதனம் என்பது உங்கள் வேலை. உற்பத்திக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. என்ன ஒரு நல்ல காரியம், எல்லா தொழிற்சாலையை விட இங்க சம்பளம் மட்டும்தான் உயர்ந்ததை தவிர இந்த உற்பத்தி கொடுத்துதான் அவனை நமக்கு கட்டாயப்படுத்துற ஒப்பந்தம் இல்லாமலேயே நிபந்தனை இல்லாமலேயே சம்பளம் சாதனை கம்ப்யூட்டர் போட்டாகணும், வாஷிங் மிஷின் கொடுத்தாகணும். ஏற்கனவே கொடுப்பேன். ஆனால் பரிவாரம் திரும்ப பெற வேண்டும். மன உளைச்சல் கூடாது, தீர்வு மழை நோயை தடை ஏற்படுத்தக்கூடாது. சகோதரிகளுக்கு அதற்கு வேண்டிய பாதுகாப்பு தேவை. மனித உரிமை மீறப்படுவதற்கு வேடிக்கை பார்க்காது. எனவே இந்த கூட்டத்தின் மூலமாக தொழிலாளர்கள் நாம் சொல்லிக் கொள்வது, உள்ளே தைரியமாக செயல்படுங்கள். ஏனென்றால் இப்போது தனி மனிதன் அல்ல, யூனியன் சிஐடியு சாம்சங் தொழிற்சங்கம் மனிதமாக இருக்கிறார், கூட்டமாக இருக்கிறார். அவர்களை விட நாம் பலமானவர்கள். சாம்சங் மட்டுமல்ல, நம்மை சுற்றி எல்லா நாடுகளிலும் சிஐடியு ஒரு வலுவான அமைப்பாக இருப்பதை சமீபத்திய மாவட்ட ஆட்சியர்கள் வெளிப்படுத்தினோம். இனி வரக்கூடிய காலங்கள் தீபாவளி முடிந்த பிறகு பட்டாசு வெடிக்கிற சத்தம் அடங்கிடும். ஆனால் சாம்சங் போராட்டத்தினுடைய சத்தம் ஒலிக்க வேண்டுமா, எங்கள் தலைவர்கள் உள்ளே வர வேண்டுமா என்பதை நிர்வாகமே முடிவு செய்து கொள். நவம்பர் 13 இந்த பகுதியில் போராட்டம் துவங்குகிறதுதான். மாவட்ட ஆட்சித் தலைவரை நோக்கி நடைபயணமாக மேற்கொள்வதால் எங்கள் போராட்டத்தை அனுமதி மறுக்கப்படுவதால் நாங்கள் போராட்டத்தை அனுமதி மறுப்பை எதிர்கொள்வதை தவிர போராட்டம் வாபஸ் வாங்க மாட்டோம். என்ன வாய்க்க அதாவது சாம்சங் தொழிற்சாலைக்குள்ள ஒரு நல்ல அமைதியை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம். நிர்வாகமும் அதற்கு கை கொடுக்க வேண்டும். நீங்க பார்த்து உற்பத்தி பண்ணி சண்டை போடுங்க, சண்டை வேணும். சண்டை என்பது தொழிலாளிகளுடைய தகவல் வெளியே வைத்துக் கொள்கிற சண்டை ஆபத்தான சண்டை. எனவே நாங்கள் வெளியே இருக்க அது உங்களுக்கு ஆபத்து. நாங்க உள்ள வந்துட்டோம்னா எல்லாமே அமைதி. அதோட அநேகமா கேட்கப்பட்டு வருஷத்துக்கு வந்து போட வேண்டியது. எது வேண்டும் நீங்க பாத்துக்கிட்ட சாம்சங் தொழிற்சாலைக்குள்ள இருக்க தொழிலாளிகள் நீங்கள் துறைக்கு இருக்கிற வீரம் சேர்ந்த பயணம் வெள்ளட்டும், சங்கத்தை வளர்ச்சி பிடித்தோம். சங்கத்தினுடைய முடிவுதான் நம் அனைவரையும் கட்டுப்படுத்தோம். நம்ம
நம்முடைய சங்கத்தின் முடிவுக்கு நாம் எல்லோரும் கட்டுப்படுவோம். சரியான முடிவை சிஐடிக்கும் சரியான பாதையில் நாம் செல்வோம். வெறுவது நாமாக இருக்கட்டும், துணிவது அதிகார வர்க்கம், துணிவது காற்றாற்றி அடக்குமுறையாக இருக்கட்டும். சாம்சனின் மிக விரைவில் நம்முடைய தொழில் உள்ளே வந்த பிறகு சிஐடி கொடி தொழிற்சாலைக்கு அருகாமையில் உயரும். தடுப்பதற்கு யாரால முடியாது என்கிற முறையில் நம்முடைய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு சிஐடி மாநில மாநாடு வரக்கூடிய அடுத்த வாரம் 6, 7, 8, 9 தேதியில் நடைபெற பயணித்துள்ள அந்த மாநாட்டில் நம்முடைய தொழிலாளர் வர்க்கத்துடைய அடிப்படையான உரிமைகளை நிலைநாட்ட பாம்சம் தொழிற்சங்கத்துடைய போராட்ட பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிக்க நமக்கு எதிரான பரிவாங்க திரும்ப ஒட்டுமொத்த தமிழகம் அந்த மாநாட்டில் இந்தியா முழுவதும் சாம்சன் அது மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட எல்லா வகையும் நாங்கள் உறுதியாக நிற்போம் என்று எழுத்தாளர்கள், கலைஞர்கள், கட்டுரையாளர்கள், பொதுநலவாதிகள், தொழிலாளி வர்க்கத்தின் அனைத்து தொழிற்சங்க தலைவர்கள் எல்லோருமே ஆதரவளித்த ஒரே அமைப்பு சாம்சன் தொழிற்சங்கத்தால் அதை பாதுகாக்க நாம் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை தோழருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன். இதற்கான காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி. எனவே தொழிலாளிகளை சந்திப்பதற்கோ தொழிலாளிகளுடைய கூட்டங்களை நடத்துவதற்கோ யாரும் பிடித்தர வேண்டாம். நாங்கள் அமைதியாக எங்கள் பயணத்திலான போகிறேன். வன்முறை ஏற்படுத்துவதற்கு வன்முறை கூட்டம் அல்ல, தொழிலாளி வர்க்கத்தின் கூட்டம் என்கிற முறையில் சிஐடி வெள்ளட்டும், காற்றிருக்கிற தொழிலாளர் சங்கம் வெல்லும், அது மேலும் மேலும் வெல்லும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். வந்திருக்கிற மகளிர் தோழருக்கும் மற்றும் தோழர்களுக்கும் நல்லா தெரிவிக்கிறேன்.